ஐயா, praise the Lord. நாம ஏன் ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும்? ஏன்னா நாம நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். நாம பரலோகத்திற்கு போகிறதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். பரலோகம் போகிறது ரொம்ப முக்கியம். நாம ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். ஆசீர்வாதமாக இருக்கத்தான். ஆசீர்வாதமாக இருக்கத்தான். நாம் ஆண்டவரிடம் ஏன் அன்பு செலுத்த வேண்டும் என்று பல காரணங்கள் கூறுகிறோம். ஆனால் உண்மையான அன்பு என்பது அவரிடத்தில் எதையும் எதிர்பாராமல் இருப்பதே என்பதை மறந்து விடுகிறோம். ஏனெனில் உண்மையான அன்பு சுயநலமற்றது. அது ஆசீர்வாதத்திற்காக அல்ல, பலனுக்காக அல்ல, அவர் யார் என்பதற்காகவே அன்பு செய்கிறது. ஒரு மனைவி கணவனின் சொத்திற்காக மட்டுமே அவனிடத்தில் அன்பு செலுத்தினால் அது உண்மையான அன்பாகாது. அதுபோல நாம் ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமே அல்ல, எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துவதுதான் அவருக்கு பிரியமானது. ஒருவேளை ஒருவர் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஆண்டவரை தேடினால் அதுவும் அவருக்கு பிரியமானதாக இருக்காது. மதிப்பிற்குரிய ஒரு தேவ மனிதர் கூறியதை கவனியுங்கள். நான் நேசிக்கும் இயேசு நரகத்தில் இருப்பார் என்றால் அந்த நரகமே எனக்கு பரலோகமாகும். இவர்களை குறித்தல்லவோ வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று. எப்படி பழைய காலங்களில் தங்கத்தை சோதிக்க நெருப்பை பயன்படுத்தினார்களோ அவ்வாறே நம் விசுவாசமும் சோதிக்கப்படும் என்பதை நினைவில் கொள்வோம். அதனால் நம் இன்பத்தில் மாத்திரமல்ல, நம் துன்பத்திலும் அவரிடத்தில் அன்பு கூறுவோமாக.